வெல்கம் பேக் டு கீகி கேமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டிக்மேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே 5 கேம்ஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து செகண்ட் 5 கேம்ஸ் போட போகிறோம். வாங்க செகண்ட் 5 கேம்ஸ் போட்டுடலாம். செகண்ட் 5 செலக்ட் பண்ணுறேன். 4, 5. ஓகே, ஃபஸ்ட் கேம். இது வந்து ஒரு கப்பலாக வரும். அந்த கப்பலை சுடணும். நம்ம கலர் கப்பல் வந்தால் அது யாராவது சுட்டால் நம்மளுக்கு பாயிண்ட் குறையும். நம்ம வேறு யாராவது கப்பலை சுட்டால் அவங்களுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் ஏறும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கப்பல் வருதா. இப்போ நம்ம ப்ளூ கலராக இருந்தால் இப்போ ஒருத்தன் ப்ளூ கலர் சுட்டான் பாருங்கள். ப்ளூ கலரை சுட்டான். இப்போ வந்து ப்ளூ கலருக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கும். புரியுதான்னு தெரியல எனக்கு. பாருங்கள், நான் இது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோரும் ப்ளூ வந்து -1 பாயிண்ட் எடுக்காமல் -1 எடுத்துருக்கான். இப்போ 0 ப்ளூவு. நான் 3லேயே இருக்கேன். பாருங்கள், என் கப்பலை வந்து ஒருத்தன் போட்டான். ஐயோ, என் கப்பலையே நான் சாவடிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 4ல் இருந்தது 3க்கு வந்துடுச்சு. பாருங்களா, 3லேருந்து 4க்கு போயிடுச்சு. நான் தான் வின்னு. நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். நான் வந்து 3 பாயிண்ட்ஸ், ப்ளூ 0 பாயிண்ட்ஸ், எல்லோ 2 பாயிண்ட்ஸ், க்ரீன் 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேம் என்னென்னா, இப்போ வந்து அங்கே சைடில் ஒரு ஓட்டை மாரி இருக்குல்ல, அதுலேருந்து வந்து பால்ஸ்லாம் வரும். அந்த பால்ஸ் வந்து ஒரு கலரில் போகும். பாருங்கள், ப்ளூவில் இருக்கா. இப்போ எந்தெந்த கலராக மாறுதோ, இப்போ ப்ளூவிலேருந்து நம்ம ப்ளூ கலராக இருந்து நம்ம ஓட்டைக்குள்ளே போயிடுச்சுன்னா, நம்ம ஓட்டையிலேருந்து போகிறதுக்குள்ளே தடுக்கணும். நம்ம ஓட்டைக்குள்ளே போயிடுச்சுன்னா ப்ளூ கலருக்கு ஒரு பாயிண்ட்டு வந்துடும். நம்மளுக்கு 1 மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகாது, ஆனால் ப்ளூ கலருக்கு பாயிண்ட் வந்துடும். நம்மளுக்கு ப்ளூ கலருக்கு பாயிண்ட் வந்துடும். அந்தமாரி தான் அந்த கேமு. இப்போ பிளாக் கலராக இருக்கும் போது ப்ளூ கலர் ஹோல்ஸ்குள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து செகண்டாக வந்திருக்கேன் இந்த கேமில். இங்கே பாருங்கள், நான் வந்து அதனால் பாயிண்ட் அதிகம் தான். நான் தான் பாயிண்ட் அதிகம். நானும் 5, அப்புறம் எல்லோவும் 5, க்ரீன் தான் 3, ப்ளூ 1. இப்போ வந்து யார் வந்து நிறைய கலர்ஸ் இதில் இருக்காங்களோ லாஸ்ட்டு அவங்க தான் வின்னு. டைமர் ஓடுது பாருங்கள். இதில் வந்து நான் ஒன்றா போகாமல் 2 பிளாக்ஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் அப்படியே போனால் 2 வருது. அதனால தான் அந்தமாரி போயிட்டுருந்தேன். ஐயோ, மண்டையிலே ஒரு கிரனைட் மாதிரி யாரோ தூக்கி போட்டாங்க. நம்ம விளையாட்டுருக்கும் போது சைடில் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே இந்தமாரி இந்த மண்டை ஓட்டிலேருந்து நெருப்பு மாரி வந்து அடிச்சிட்ருக்கோம். அதில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் விளாட்ணும். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. எனக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து 150, 160 கிட்டே இருக்குது. மற்றவங்களுக்கும் வந்து 139, 140. சில பேருக்குலாம் பரவாயில்ல. அப்போ கூட நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எனக்கு வந்து 8 பாயிண்ட்ஸ், ப்ளூக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ், எல்லோக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ், க்ரீனுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இப்போ நிஞ்சா மேட்ச்சு. இதில் வந்து நிஞ்சா கேமு இது பேர். இதில் வந்து நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். எனக்கு இந்த கேம் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டே யாரோ அந்த ஸ்டார் மாரி ஒன்று இருக்கும், அது பிடிச்சா அதுலேருந்து பிளேடு வரும். ஃபஸ்ட்டே யாரோ பிடிச்சா எனக்கு பாயிண்ட்ஸ் லைட்டாக குறைச்சி விட்டாங்க. பாயிண்ட்ஸ் இல்லை, ஹெல்த்துக்கு லைட்டாக குறைச்சி விட்டாங்க. அந்த பிளேடு போய் பிடிச்சா அந்த பிளேடு போய் அவங்க மேலே டக்குன்னு படும். பாருங்கள், க்ரீனை வந்து க்ரீனும் எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டார் பிடிக்கிறேன். ஒன்றும் அவளையே என்னை விட கம்மியாக வந்து க்ரீன் எல்லோவுக்கு வந்து ஹெல்த் இருக்குது. நான் ப்ளூவை தோக்கடிச்சிட்டேன். இப்போ க்ரீன் மட்டும்தான் இருக்கு. அவனையும் தோக்கடிச்சாச்சு. இந்த கேம்லேயும் நம்ம தான் வின்னு. நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். எனக்கு வந்து 11 பாயிண்ட்ஸ், ப்ளூக்கு வந்து 4 பாயிண்ட்ஸுங்க. பாருங்கள், 4 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அந்த
காசு கன் மாரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறான். எல்லோக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ், க்ரீனுக்கும் 6 பாயிண்ட்ஸ். இது வந்து கோழி பிடிக்கிற மாதிரி. கோழி பிடிச்சா அந்த இது இருக்குல்ல பெருசாக பிளாக் கலரில், அதில் வந்து நம்ம போடணும். இதில் வந்து ஒரு கோழியாக பிடிச்சி போடணும். லாஸ்ட்டாக யார்கிட்ட கோழி அதிகமாக இருக்கோ, டைமர் ஓடி முடிக்க போது யார்கிட்ட நிறைய கோழி இருக்கோ அவங்க தான் வின்னு. பார்க்கலாம். நான் இது வரைக்கும் 4 கோழி பிடிச்சிருக்கேன். இதோட சேர்த்தா 5வது கோழி. கோழி இங்கே வரவே மாட்டேங்குது. ஒரு கோழி பிடிச்சாச்சு. 6வது கோழி. லாஸ்ட்டாக ஒரு கோழி இருக்குது, அது பிடிக்க முடியுமா? முடியல. க்ரீன் பிடிச்சிட்டு போயிட்டான் அந்த கோழியை. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு 14 பாயிண்ட்ஸு, ப்ளூக்கு 6 பாயிண்ட்ஸு, எல்லோக்கு 8 பாயிண்ட்ஸு. பாருங்கள், எல்லோ அந்த கன் யூஸ் பண்ணுறான். க்ரீனுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ். ஏன் அவன் அழுகுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமில் அவன் தோற்றுறான். லாஸ்ட்டாக 4th தான் வந்திருப்பான் போல். இப்போ நம்ம தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை.